எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கதை ஏழை மருமகளும் பணக்கார மாமியாரும். வாங்க இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். குமணன் இராணுவத்தில் வேலை செய்தவன். அம்மாவுக்கு ஒரே பையன். நிறைய பரிசு பொருட்களுடன் கிராமத்திற்கு வந்து சேர்ந்தான் குமணன். கிராமத்திற்கு வரும்பொழுது இராணுவ வேலையை ராஜினாமா செய்துவிட்டு தான் வந்தான். பணியில் சேர்ந்து 10 வருடங்கள் ஆகிவிட்டன. கிராஜுட்டி மற்ற சில சலுகைகள் கிடைக்கும் என்றார்கள். மேலும் எக்ஸ் சர்வீஸ்மேன் என்பதை உபயோகப்படுத்தி வேறு வேலை வாங்கிவிடலாமெல்லாம் சொன்னார்கள். ஆனால் நடந்ததோ வேறு. அம்மாவிடமும் மற்றவர்களிடமும் வேலையை விட்டுவிட்டதை சொல்லாமல் நீண்ட விடுப்பில் வந்திருப்பதாக சொல்லி வைத்தான். வேறு வேலை வாங்கிய பிறகு சொல்லிக்கொள்ளலாம் என்று திட்டம் போட்டான். ஆனால் பிரச்சனை அவன் எதிர்பார்க்காத இடத்திலிருந்துதான் ஆரம்பித்தது. ஆமாம், அவளின் அம்மா திருமணத்திற்கு ஏற்பாடு செய்ய ஆரம்பித்து விட்டாள். அவனை பொறுத்தவரை வேறு வேலை வாங்கிய பிறகுதான் கல்யாண பேச்சு என்று நினைத்திருந்தான். ஆனால் ஏற்கனவே ஒவ்வொரு முறை விடுப்பில் வரும்பொழுதும் அவனுடைய கல்யாணத்தை முடித்துவிட வேண்டும் என்று அவனுடைய அம்மா சொல்லி கொண்டிருந்தாள். இந்த முறை அவனுடைய விடுப்பு முடிவதற்குள் கண்டிப்பாக கல்யாணத்தை நடத்திவிட வேண்டும் என அதற்கான வேலைகளைத்தான் ஆரம்பித்து விட்டாள். இதை சற்றும் குமணன் எதிர்பார்க்கவில்லை. பெண் யாரென்றால் அம்மாவின் அண்ணன் மகள் அம்பிகாதான். அம்மாவை கேட்டால் அம்பிகா எனது மருமகள் என்பது அம்பிகா பிறந்தவுடனே நிச்சயமாக்கப்பட்ட விஷயம். இப்படி அம்மா மும்புறமாய் அவனுடைய கல்யாண வேலையை ஆரம்பிப்பாள் என்பதை குமணன் எதிர்பார்க்கவில்லை. குமணனுக்கு என்ன செய்வது எனவே புரியவில்லை. வேலையை விட்டுவிட்டதை வேறு யாருக்கும் சொல்லவில்லை என்றாலும் மாமாவுக்காவது சொல்லி தான் வேண்டும். இல்லை என்றால் தன் பெண்ணை ஏமாற்றி கல்யாணம் செய்து விட்டதாக மாமா கோபப்படுவார். முதலில் அம்மாவிடம் சொல்லலாமா இல்லை நேரடியாக மாமாவிடவே சொல்லிவிடலாமா என யோசித்தான். மாமா வீடு பக்கம்தான். அம்மாவுக்கு தெரியாமல் போய் எல்லா விஷயத்தையும் மாமாவிடம் சொல்லிவிட்டு வந்து விடலாம். வேலை இல்லை என்பதை காரணம் காட்டி பெண்ணை கொடுக்கவில்லை என்றால் அவனுக்கு சந்தோஷம்தான். சட்டையை போட்டுக்கொண்டு கிளம்பினான். அப்பொழுது அம்மா இருக்காளா என்று கேட்டு எதிர் வீட்டில் உள்ள தெய்வானை வந்தாள். அவளுடைய வீட்டை வீடு என சொல்ல முடியாது, ஓலை குடிசை. அவளுடைய அம்மா சின்ன வயதிலேயே இறந்துவிட தன் குடிகார அப்பாவுடன் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறாள். களை பிடுங்க, நாற்று நட என வயலில் எல்லா வேலையும் செய்வாள். தான் சீக்காக படுக்கும் பொழுதெல்லாம் தெய்வானையை வீட்டு வேலைக்கு வைத்துக் கொள்வாள் அம்மா. அவன் ஜம்முவில் இருக்கும் பொழுது அம்மாவுக்கு கடுமையான காய்ச்சல் என போன் வந்தது. நான் வரணுமா என கேட்ட பொழுது தேவையில்லை, எதிர்வீட்டு தெய்வானை தன்னை நன்றாக கவனித்துக் கொள்கிறாள். வயல் வேலைக்கு கூட போகாமல் 24 மணி நேரமும் தன் கூடவே இருக்கிறாள். அப்படி கவனித்து அம்மாவை குணமாக்கியவள் தான் தெய்வானை. உடம்பு சரியானவுடன் அவளுக்கு கொடுக்கும் கூலி பணத்தை மிச்சம் பிடிக்க வேண்டும் என அவளை வேலைக்கு வர வேண்டாம் என சொல்லிவிட்டாள் அம்மா. அதையெல்லாம் தெய்வானை பொருட்படுத்த மாட்டாள். அம்மாவுக்கு அடிக்கடி வந்து ஏதாவது உதவி செய்வாள். அம்மா பழைய சாதம் கொடுத்தால் கூட திருப்தி அடைந்து கொள்வாள். ஏனென்று கூட கேட்க மாட்டாள். அம்மா உள்ளேதான் இருக்காங்க, நீ உள்ளே போ, நான் வெளியே போய்விட்டு வரதா அம்மா கிட்ட சொல்லிடு என தெய்வானையிடம் சொல்லிவிட்டு தெருவில் இறங்கி நடந்தான். மாமாவின் வீடு ஊரின் வடக்கு எல்லையில். மாமா வீட்டை நெருங்கும் பொழுது அவனுக்கு ஒருவித பதற்றம். மாமா வீட்டுக்கு போய் மாமாவிடம் நேரடியாக ஏன் விஷயத்தை சொல்ல வேண்டும்? மேலும் வீட்டில் மாமாவின் மகள் இருப்பாள். அவளுக்கு விஷயம் தெரிந்துவிடும். இந்த சமயத்தில் சின்ன மாமா வீட்டுக்கு போறதுதான் சரி. எல்லோருக்கும் ஏன் தர்ம சங்கடத்தை கொடுக்க வேண்டும்? அவரிடம் விஷயத்தை சொல்லிவிட்டு வந்து விடலாமே. சின்ன மாமா பெரிய மாமாவிடம் சொல்லி கொள்ளட்டும். சின்ன மாமாவிடம் விஷயத்தை சொல்லிவிட்டு வீடு திரும்பினான். அன்று இரவே பூகம்பம் பிடித்தது. மாமா வீட்டில் இருக்கும் வேலைக்காரன் ஓடி வந்து, அம்மா, உங்களை அண்ணன் கையாட கூட்டி வர சொன்னாங்க என அம்மாவை கூட்டி கொண்டு கிளம்பினான். விஷயம் என்னவாக இருக்கும் என அவனால் யூகிக்க முடிந்தது. அம்மா வீட்டிற்கு திரும்பும் பொழுது மணி 10 ஆகிவிட்டது. அழுது கொண்டே வீட்டிற்குள் நுழைந்தாள். அவனுடைய முகத்தை பார்க்காமல் உள்ளே சென்றாள். விடிந்தது. எழுந்தவுடன், அந்த தெய்வானை தாண்டா எனக்கு மருமக என்றாள் அம்மா. அம்மா கொஞ்சம் பொறு, வேறு வேலை கிடைக்கட்டும். நம்ம ஊரில் பேங்க் இருக்குல்ல, அதில் செக்யூரிட்டி வேலைக்கு போட்டிருக்கிறேன். வேலை கிடைக்கட்டும், மறுபடி கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்றாள். சரிடா என்றான். அடுத்த வாரமே அந்த பேங்க் வேலை கிடைத்தது. அம்மா இப்போ என்ன சொல்கிற என்றான் குமணன். என்னோட மருமகள் தெய்வானை தான், அதில் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை என்றாள். குமணனுக்கும் அதுதான் மகிழ்ச்சி.
ஏனென்றால் அவனுக்கு முதலிலேயே ஊரில் இருக்கும் பொழுதே தெய்வானையை பிடித்து போய்விட்டது. இதை அம்மாவிடம் சொன்னால் என்ன நினைப்பாள் என்றுதான் அவனுக்கு கவலை. கடைசியில் தான் நினைத்தது நிறைவேறிவிட்ட சந்தோஷத்தில் கரம் பிடித்தான் தெய்வானையை. நன்றி.